நேத்து சாட்டர்டே ட்ரிஷானுக்கு ஸ்கூல் லீவு தான். எல்லா சாட்டர்டேயும் கம்பல்சரி ஸ்கூல் வச்சிருவாங்க. ஆனா நேத்து மட்டும் ரொம்ப அதிசயமா லீவ் விட்டுட்டாங்க. என்னைக்கெல்லாம் ட்ரிஷானுக்கு ஸ்கூல் லீவோ அன்னைக்கெல்லாம் நானும் காலையில எந்திரிச்சு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் செஞ்சு கொடுக்குறதுக்கு லீவ் விட்டுருவேன். ஏன்னா மற்ற நாள் தான் சீக்கிரமா எந்திக்கும், அன்னைக்காவது நல்லா தூங்கி ரிலாக்ஸா எந்திக்கலாம் அப்படின்னு தான். ஹஸ்பண்டும் பெருசா லஞ்ச்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நாங்க காலையில தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகணும் அப்படின்னு பீரோலாம் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு முதல் நாள் நைட்டே அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஹாலில் எடுத்து வச்சிருவாங்க. அப்படி ஹாலே ரெடி ஆகி அவங்க ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. நானும் ட்ரிஷானும் நல்லா தூங்கியும் 9:40 தான் எந்திரிச்சோம். காலையில லேட்டா எந்திரிச்சதுனால பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். முதல் நாள் நைட்டே பட்டாணி ஊற வச்சிருந்தேன். ஸோ அதை வேக வச்சுட்டு அந்த கேப்ல பெட்ரூம் பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சு பெட்ரூமை நீட் பண்ணிட்டேன். இந்த பெட் கவர் ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். யாருக்கும் வேணும் அப்படின்னா இமேஜா ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அதை டச் பண்ணிங்க அப்படின்னாலே டைரக்டா லிங்க் உள்ள போயிடும். ட்ரிஷான் அப்பா வெளியே லாக் பண்ணிட்டு தான் போவாங்க. நம்மளும் ஆனா உள்ள இருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. வேக வச்ச பட்டாணி, அது கூட வெங்காயம், மாங்காய், கொஞ்சம் வத்தல் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா வயிறு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அதே நேரத்தில் சூடான ஒரு காஃபியையும் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா சிம்பிளா ரைஸ் வடிச்சிட்டேன். நாள் வச்ச புளிக்குழம்பு இருந்தது, அதை சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு. இன்கேஸ் குழம்பு எதுவும் இல்லை அப்படின்னா லெமன் ரைஸ், புளி சாதம் இந்த மாதிரி சிம்பிளா இறங்கிடுவோம். காலையில மதியம் ஒழுங்கா சாப்பிடாதனால நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டாச்சு. அன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. பாய்.